மகாபாரத கதைகள்ல உங்க ஃபேவரட் யாருன்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற பெயர்கள்ல ஒண்ணு அர்ஜுனன், இல்ல கர்ணன். ஆனா இவங்களை விடவும் வீரத்திலையும் ஆற்றலையும் போர்க்குணத்திலையும் சிறந்த ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு வாயுபுத்திரன் பீமன். நான் சத்யா. இது மகாபாரத கதைகள் 18 நாட்கள் 18 முக்கிய கதாபாத்திரங்கள் பற்றி நம்ம காணொலி தொடரா பார்க்க போறோம். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. யுதிஷ்டர் சகுனிமாமா தந்திரத்தால சூதாட்டத்துல மாட்டி தன் சகோதரர்களை மக்கள் கடைசியா தன் மனைவியும் இழக்கிறார். துரியோதனன் ஆணைக்கிணங்க சபையில் இருந்த பெரியோர்கள் மௌனம் காக்க துச்சாதனன் பாஞ்சாலி புடவிய உருவிய அவமானப்படுத்தி பாஞ்சாலி தன் சகோதரர்கள் மனைவின்னு கூட யோசிக்காம தன் தொடையில உட்கார சொன்ன துரியோதனை பார்த்து பாஞ்சாலி எடுக்கிறா சபதம். உன்னையும் 99 சகோதரர்களையும் கொன்னு அழிச்சு உன் ரத்தத்தை எடுத்து என் தலையில பூசாம உன்னால் அவிழ்க்கப்பட்ட இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். தன் மனைவியின் சபதத்தை தன் சபதமாயற்ற பீமன் 100 சகோதரர்களையும் அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சு தன் தொடையில வந்து உட்காருன்னு சொன்ன துரியோதனன் தொட்டையை உடைச்சு பொண்ணு கருவறுத்து துச்சாதனன் ரத்தத்தை எடுத்து குடிச்சிட்டு உடலெங்கும் ரத்தத்தோட பாஞ்சாலிக்கிட்ட போய் சொன்னா உன் சபதம் நிறைவேறியது, அள்ளி முடித்துக் கொள்ளும் கூந்தலை. அர்ஜுனனை காட்டிலும் பீமன் எங்கு சிறந்து விளங்குறான் அப்படின்னா, பல நேரங்கள்ல தன் சகோதரர்களை எப்படி கொள்றதுன்னு தயங்கி நின்ற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா உபதேசம் தேவைப்பட்டுச்சு. ஆனா தன்னையும் தன் சகோதரர்களையும் மனைவியையும் அவமானப்படுத்திய அயோக்கியர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்கிற போர்க்குணத்துல ரொம்ப தெளிவா இருந்தான் வாயுபுத்திரன் பீமன். தன்னோட 100 சகோதரர்களையும் கருணையே இல்லாம பீமன் கொன்னதுக்கு யார் காரணம்? பாவம் செய்த துரியனா, மௌனம் காத்த சபை பெரியோர்களா, இல்ல சபதம் எடுத்த பாஞ்சாலியா? யார் காரணம்?